நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். இன்றைய தலைமுறையினர் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன செய்தி. பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90, 2000 அந்த மாதிரி வருஷத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பொருள் அவங்களுக்கு கிடைச்சிடாது. அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், அதுக்கு அவங்க ஒத்துக்கணும், அதுக்கு அப்பா அம்மா சொல்லக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் நாம் செய்யணும். அப்போ தான் நமக்கு வேண்டிய ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் கிடைக்கும். கஷ்டப்பட்டு தான் அந்த பொருளையே நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் அந்த பொருளினுடைய அருமை என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரே பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான். அதுவும் மிகவும் விலை உயர்ந்த செல்ஃபோன். அதே போல் பாஸ் ஆகணும் ஆனால் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறாங்க. அதே போல் வேலை வேணும் அதிகமான சம்பளத்தில், ஆனால் அதுக்காக நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் இருக்கிறாங்க. அதே போல் யாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாது, நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்க நினச்சதெல்லாம் உடனே கிடச்சிடணும், எதுவுமே லேட்டாக கிடைக்கக்கூடாது. காசுக்காக என்ன வேணுனாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம். சினிமா, கிரிக்கெட்டு, செல்ஃபோனு, ஜாலி, இதுதான் அவங்களுடைய உலகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்றது அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணும். நல்லா படித்தா தான் வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா தான் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும், அப்போ தான் நமக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அதுதான் அடுத்த தலைமுறையை நல்ல தலைமுறையாக உருவாக்கும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டை சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்ட மைவி த்ரெட்ஸ் கம்பெனியிலேருந்து எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் அப்படின்றதுனால தள்ளி வச்சிருக்கிறாங்க அந்த சார்ஜ் ஷீட் கொடுக்குறதுலாம் அப்படின்ற மாதிரியான தகவல். பட் பெருசாக அதில் ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. இனிமேல் கிடைக்குதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கி என்ன வேறு விதமான ஒரு கண்டென்ட்டை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். நம்ம சமுதாய விழிப்புணர்வை பற்றி தான் ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று. ஏன்னா எல்லாருமே பணம் பணம் அப்படின்றத நோக்கி எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பட் பணத்தை வச்சு மட்டுமே வாழ்க்கையே வாழ்ந்துட முடியாது. அந்த பணத்தை வச்சு நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அது சார்ந்து ஒரு தகவலை பார்க்கலாம். தண்ணீர் அப்படின்றது ஒரு முக்கியமான உணவுனே கூட சொல்லலாம் இந்த உலகத்துக்கு. தண்ணி இல்லாமல் எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அந்த மாதிரியான தண்ணீருடைய முக்கியத்துவத்தை பற்றி ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். தண்ணீர் அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது விலங்குகள் மற்றும் மரங்கள், செடி, கொடி, இதுக்கு எல்லாத்தையும் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது அப்படின்றது தண்ணீர் மட்டுமே தான். நாம் தினமும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுது, சமைக்கிறதுக்காக தண்ணீர் பயன்படுது, விவசாயம் செய்யறதுக்கு, இதுக்கு எல்லாத்த விட முக்கியமான அளவில் தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்குது. தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாவே உணவு அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. ஆனால் அந்த தண்ணி நம்மளுக்கு இப்போ போதுமான அளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா கிடையாது. தண்ணீர் பஞ்சம் தான் அதிகரித்து கொண்டே வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரை வீணாக பயன்படுத்துவது தான் முக்கிய காரணம். 2வது மழைநீர் சேமிப்பு இல்லாதது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காடுகள் எல்லாத்தையும் அழிக்கிறது, நிலத்தடி நீரை அதிகமாக போர் போட்டு எடுக்கிறது. இந்த காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஏரி, குளம், குட்டை, ஆறு இதில் எதுவுமே தண்ணி கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக மழை பெய்யும். அதனால் வரக்கூடிய தண்ணீர் குளத்தில் சேகரிக்கப்படும். ஆறுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக தண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஏற்றம்லாம் வச்சு அந்த
ஆற்று ஓரத்தில் இருக்கிறவங்களாம் விவசாயம் பண்ணுவாங்க, நெல் நடுவாங்க. அப்போ இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா விவசாயம் இருந்துச்சு, எந்த கலப்படமும் இல்லாத ஒரு உணவுப் பொருளை நம்மளுக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி அப்படியான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஆற்றுல தண்ணி ஓடுறத பார்க்குறது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது. கண்காட்சியில் தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலுமே இருக்குது. எதனால் இந்த தண்ணி பற்றாக்குறை, அதை நம்ம எப்படியெல்லாம் சரி செய்யலாம், நம்மளால் என்ன அதுக்கு உதவ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமான தண்ணீரை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சில பேர் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஷவர் போட்டு விட்டு தண்ணியை திருகி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் குளிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தேவையில்லாத தண்ணீர் போகும். அதேமாதிரி நம்ம வீதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் பைப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம வெளியில் போகும்போது நம்ம பைப்பில் தண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அதை மட்டும் தான் மூடுவோம். ஆனால் அடுத்த வீட்டில் தண்ணீர் போயிட்டுங்க, அதை மூட மாட்டோம். கேட்டால் அவங்க வீட்டில் தானே போகுது அப்படின்னு காரணம் சொல்லுவோம். பட் அந்த பைப்பில் இருந்து தான் நம்ம வீட்டுக்கு தண்ணி வருது அப்படின்றத நிறைய நபர்கள் மறந்துடுறோம். அதே மாதிரி தேவையில்லாத இந்த மழை நீரெல்லாம் வேஸ்ட்டாக போய் சாக்கடையில் கலக்கும். அதெல்லாம் நிலத்தடி நீராக மாறுறதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு அப்படின்னா அந்த தண்ணீரை நம்ம சேகரிக்க முடியும். மரங்கள் கண்டிப்பாக நடணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். மரங்கள் நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருந்தால் தான் நாம் பாதுகாப்பாக நல்ல காற்று நல்ல தண்ணீர் மூலமாக கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். அதே போல் நிறைய கார்ப்பரேஷன் வாட்டர் போகக்கூடிய பைப்புங்கெலாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி தண்ணி வீணாக 3 நாள் 4 நாள் போயிட்டே இருக்கும். அந்த வழியே போகிறவங்க யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. அதை உடனே அந்த கார்ப்பரேஷனுக்கு சொல்லி இந்த மாதிரி தண்ணீர் எங்கள் பைப்பு உடஞ்சிருக்குது, அதை சரி செய்யுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான தண்ணீர் வேஸ்ட் ஆகக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் நம்மளால் தவிர்க்க முடியும். அதேமாதிரி பள்ளி, வீடு, அலுவலகம் போன்ற இடத்தெல்லாம் இந்த மாதிரி தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீர் பஞ்சத்தை ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம அந்த தண்ணீரை பாதுகாத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் ஒரு நல்ல தண்ணியும் நம்மளால் கொடுக்க முடியும். தண்ணீர் இருந்தால்தான் வாழ்க்கை, தண்ணீர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அதனால் அனைவரும் தண்ணீரை மதித்து பாதுகாத்து உரிய முறையில் பயன்படுத்துவோம். பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல வரக்கூடிய தண்ணீரை அப்படியே எடுத்து குடிக்கலாம், போரில் வரக்கூடிய தண்ணீரை அப்படியே எடுத்து குடிக்கலாம், கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணீரை அப்படியே எடுத்து குடிக்கலாம். எந்த உப்புமே இருக்காது, அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி தண்ணீரை குடிக்க முடியும்னு பார்த்தா முடியாது. இன்றைக்கி கேன் வாட்டர் வாங்குகிறோம். ஒரு கேன் வாட்டர் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா. இந்த சூழல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். ஸோ தண்ணீர் தான் நம்ம உடலுக்கு ஒரு முக்கிய ஆதாரம். தண்ணீர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் 1 2 இல்லை, பல வகையாக இருக்குது. அதனால் நல்ல தண்ணீரை குடிங்க. நல்ல தண்ணீரை எப்படி உருவாக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான முயற்சியை எடுங்க. தண்ணீருடைய முக்கியத்துவத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லுங்கள். அதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தையும் நல்ல தண்ணீர் ஏற்படுத்தக்கூடிய வழிகளையும் உண்டாக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.